தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடியா திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விவசாயி ஒருவரை ஒருமையில் பேசியது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்து கேட்பு கூட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது விவசாயி ஒருவர் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதம் உள்ள நெல்லை உலர்த்துவதற்கு காத்தாடி வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம், நீ பேசிட்டு போயிடுவ, கடைசி வரை நின்றால்தான் உன் கோரிக்கை நிறைவேறும் என்றும், பேசிட்டு படம் காட்டிட்டு போகக்கூடாது என்றும் சிறிதும் மரியாதையின்றி நீ வா போ என ஒருமையில் பேசியது அவமதிக்கும் வகையில் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட விவசாய பேசுவோம். அதனால பேசிக்கிட்டு போக கடைசி வரைக்கும் இருந்தாதான் உன் கோரிக்கை நிறைவேறும். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் காவல் உதவி ஆய்வாளர் பெண் தூய்மை பணியாளர்களை தள்ளிவிட்டதில் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்பாக்கம் அணுசக்தி துறை குடியிருப்புகளில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் கோமதி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சதுரங்கப்பட்டினம் போலீசார் எந்த விசாரணையும் நடத்தாமல் தூய்மை பணி மேற்பார்வையாளர் ராஜாவை நள்ளிரவில் கைது செய்தனர். இதனை அறிந்த சக பெண் தூய்மை பணியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொய் வழக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் பரசுராமன் அப்பெண்களை தள்ளிவிட்டு வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவதாக மிரட்டியுள்ளார். ஒரு பெண் மயக்கமடைந்ததால் வேதனையடைந்த பெண்கள் திமுக ஆட்சியில் குற்றங்களை தடுக்க திராணியில்லாத போலீசார் அப்பாவிகளை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முதியவரை மது அருந்த வைத்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாட்டுக்காரனூரை சேர்ந்த முதியவர் மாணிக்கத்திற்கும் அவரது அண்ணன் மகன் ராஜா சுந்தரராஜுக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மாணிக்கத்தை அழைத்து சென்று குடிக்க வைத்த ராஜா சரமாரியாக தாக்கியதில் மாணிக்கம் சுருண்டு விழுந்தார். மாணிக்கம் இறந்துவிட்டதாக அதிர்ச்சியடைந்த ராஜா தனது அண்ணன் சுந்தரராஜிடம் கூறிவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து தனது சித்தப்பாவை தனது தம்பி கொலை செய்துவிட்டதாக சுந்தரராஜ் கூறியதால் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது முதியவர் மாணிக்கத்திற்கு மயக்கம் தெளிந்தது. அவரை மருத்துவமனையில் சேர்த்த போலீசார் மாணிக்கத்தின் சொத்திற்காக கொலை முயற்சி நடைபெற்றதா என விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலைப்புறம் இருந்த பெட்டிக்கடைக்குள் புகுந்ததில் முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தமபாளையத்தில் இருந்து கோம்பை செல்லும் சாலையில் புளிய மரத்தின் அடியில் செல்வம் என்பவர் சிறிய பெட்டிக்கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் கம்பத்தில் இருந்து தேவாரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பெட்டிக்கடைக்குள் புகுந்தது. இதில் செல்வம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற அரசு போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமலும் காலாவதியான பேருந்துகளை இயக்குவதாலும் விபத்துக்கள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.